We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a happy, happy New Year. Good tidings we bring to you and your kin. We wish you Merry Christmas and a happy, happy New Year. Happy, happy New Year. Happy, healthy New Year. Hi friends, welcome to Deepamil Creations. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஒரு ஹெல்தியான கிறிஸ்மஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக்கில் நான் மைதா யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஒயிட் சுகர் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப ஹெல்தி வேல டேஸ்டியான கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன், ஆரஞ்சு ஜூஸ், கோதுமை மாவு, நாட்டு சக்கரை, தயிர். நான் இங்கே எக்லெஸ் கேக் பண்ணுறேன், அதாவது முட்டை இல்லாத கேக் பண்ணுறேன், அதனால் தயிர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் முட்டை யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தால் 3 முட்டை எடுத்துக்கோங்க, அதுவும் ஹெல்தி தான். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், லெமன், கரம் மசாலா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் ஃபைனலாக ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ். உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே டூட்டி ஃப்ரூட்டி, வால்நட், 2 விதமான திராட்சை, முந்திரி, செரி, பேரிச்சம்பழம், பாதாம் எடுத்திருக்கேன். நீங்கள் சிம்பிளாக முந்திரியும் திராட்சையும் வச்சு கூட இந்த டிஷ் பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரெடிஷ்னலாக கிறிஸ்மஸ் கேக் பண்ணுறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் மாதக்கணக்காக ரம்மில் ஊற வைப்பாங்க. பட் நம்ம பண்ண போகிற கேக்கில் ஆல்கஹால் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அதாவது ரம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த ஆரஞ்ச் ஜூஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் கிரேப்ஸ் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் ஜூஸ் நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த ஜூஸில் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை 2 நாள் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சு செய்யலாம். ஸோ டைம் இல்லாதவங்க இப்போ நான் பண்ணுற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால நம்ம இந்த ஆரஞ்ச் ஜூஸையும் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸையும் கொஞ்சம் கொதிக்க வைக்க போகிறோம். நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதுக்கு நான் 3/4 கப் ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். இதை கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் டோட்டலாக 1.5 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1.5 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதையெல்லாம் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வெட் இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் பெருசாக ஃப்ளேவர் வராது, ஏன்னா யூஸ்வலாக கேக் பண்ணும்போது ஃப்ளேவர்லெஸ் எண்ணெய் எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பட் ரீஃபைண்ட் ஆயில்னால் வந்து அது ஹெல்தி கிடையாது, அதனால தான் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இது வர்ஜின் கோகோனட் ஆயில் இல்லை செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் எடுத்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவராக இருக்காது, உங்களுக்கு கேக்குக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணலாம், அது இன்னும் கூட டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நான் வீட்டில் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறதுக்காக செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் 3/4 கப் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இப்போ எல்லா வெட் இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு
நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் கூட யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்ச் ஜெஸ்ட் இல்லாட்டி லெமன் ஜெஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே லெமன் ஜெஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக நம்ம ஆரஞ்ச் ஜூஸில் ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி தான் இதோட கன்சிஸ்டன்சி இருக்கணும், கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம். இந்த பேக்கிங் டின்லேயே நம்ம பண்ணி வச்ச பேட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டரை இந்த பேக்கிங் டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் அழகுக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது பேக் பண்ணனா கேக் ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி அவனில் தான் பேக் பண்ண போகிறேன். அதுக்கு 160 டிகிரி செல்சியஸில் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 50லேருந்து 55 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈஸியாக பண்ணக்கூடிய ஹெல்தியான டேஸ்டியான கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். Thanks for watching this video. If you like this video, subscribe my channel, click the like button and share this to your friends. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.